ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மியர் ஸ்ட்ரெயினிங் பத்தி பார்க்க போறோம். ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே ட்ரை பண்ணிடணும். ஸோ கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்லைட்ல வந்துட்டு இந்த லெஃப்ட் எண்ட்ல வந்து நம்ம கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு பேஷண்டோட நேம் இல்லைன்னா யூஹெச்ஐடி இல்லைன்னா என்ன ஐடென்டிஃபையர் உங்க லேப்லயோ ஹாஸ்பிட்டல்லையோ யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ரெண்டு ரியேஜன்ஸ் தான். ஒன்று லீஷ்மேனோட ஸ்டெயின், இன்னொன்று அதோட பஃபர். ஸோ கமர்ஷியலாகவே அவைலபிளாக இருக்கு, நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே லீஷ்மேன் ஸ்டெயின் லேபிள்டா இருக்கணும். பஃபரும் வந்து நம்ம இன்னொரு இதில் யூஸ் பண்ணும்போது பஃபரையும் லேபிள் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். பஃபர் ப்ரிப்பேர் பண்ற டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது நல்லது. அதே மாதிரி யார் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களோட சிக்னேச்சரும் அதில் இருக்கணும். ஸோ இந்த லேபிள்ஸ் எப்போதுமே இருக்கணும். ப்ரிப்பேர்ட் ஆன் அண்ட் ப்ரிப்பேர்ட் பை யார் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். லேபிள் ஆஃப் ஆல் ரியேஜன்ஸ் எல்லா லேப்லையுமே கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்று நம்ம பஃபர் யூஸ் பண்ணும்போது தினமுமே மார்னிங் வந்து அதோட பிஹெச் செக் பண்ணணும். ஸோ 6.8 to 7.2 இதுதான் வந்து ஐடியல் பெரிஃபரல் ஸ்மியருக்கான பஃபர் பிஹெச். ஸோ இது உள்ள இருக்கா அப்படிங்கிறத தினமும் மார்னிங் வந்து ஒரு லிட்மஸ் பேப்பர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிஹெச் மீட்டர் இருந்தால் பிஹெச் மீட்டர் வச்சு பஃபரோட பிஹெச் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்குற ரெண்டு குவாலிட்டி செக்ஸ் வந்து பெரிஃபரல் ஸ்மியர்ஸ்க்கு என்ன அப்படின்னா, ஒன்று பஃபரோட பிஹெச், இன்னொன்று வந்து ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்மியர் ஃபர்ஸ்ட் ஸ்மியரை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ற அந்த பர்சன் வந்து ஒரு தடவை பார்த்து ஸ்டெயினிங் குவாலிட்டி வந்து ஆர்பிசியோடதோ டபிள்யூபிசியோடதோ உங்களோட ஒரு ஸ்டெயினிங் கிரைட்டீரியா வச்சுட்டு அது படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டாவது நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த ஸ்டெயினிங் ரேக்கு. ஸ்டெயினிங் ரேக் இருக்கிறது எப்போதுமே பெட்டர். ஏன்னா ஒரு ஈவனான ஒரு சர்ஃபேஸா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஸ்லைட் வைக்கும் போது வந்து ஸ்லைட் ஈவனா இருக்கும். ஸோ ஸ்டெயினிங் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிடைக்கும். நமக்கு ஒரு பக்கமா சாயும் போது அந்த பக்கம் மட்டும் ஸ்டெயின் நிறைய ஃப்ளோ இருக்கும், அதனால கஷ்டப்படலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஈவனா இருக்கணும் ஸ்லைட் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டெயினிங் ரேக் பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்டிக் அந்த மாதிரி வைக்கலாம். பட் ரொம்ப காஷியஸா அது ரெண்டையும் வந்து சேம் லெவல்ல, இந்த ரெண்டு ராட்ஸும் வந்து சேம் லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ராட்ஸோ ஸ்டிக்ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கா வச்சு அந்த ஸ்லைடு வந்து ஜஸ்ட் ஹரிசான்டலா இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து அதுல இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஸ்டெயினிங் வந்து பண்றதுக்கு முன்னாடி நம்ம லேபிள் பண்றதை பத்தி சொல்லியாச்சு, ஸ்மியர் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி வச்சாச்சு, ரெண்டு ரியேஜன்ஸ் பத்தியும் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டெயினிங் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லீஷ்மேன் ஸ்டெயினை ஜஸ்ட் அந்த ஸ்மியர் கவர் ஆகுற அளவு ஊத்தினா போதும். எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 drops யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம பஃபர் யூஸ் பண்ணும் போது 20 drops டபுள் அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஐடியலா வந்து நீங்க ஒரு கேலிபிரேட்டட் டைமர் வச்சுக்கிறது வந்து பெட்டர். டைம் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஸோ 2 minutes நம்ம வந்து இந்த ஸ்டெயின் மட்டும் ஊற்றி வைக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த டைம்லயே வந்து நமக்கு ஸ்டெயினிங் நடந்துருது, இப்பதான் வந்து ஸ்டெயினிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இந்த 2 minutesல ஸ்டெயின் மட்டும் நம்ம போர் பண்ணி வைக்கிற இந்த 2 minutesல ஐடியலா ஸ்டெயினிங் எதுவும் நடக்க போறது கிடையாது. லீஷ்மேன் ஸ்டெயின் வந்து அதோட ஃப்ளூயிட் இது என்னன்னா அது வந்து ஆக்சுவலா ஆல்கஹால். ஸோ இந்த 2 minutes நமக்கு வந்து ஸ்மியர் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது, அவ்வளவுதான். ஸோ லீஷ்மேன் ஸ்டெயின்ல இருக்கிற ஆல்கஹால் வந்து ஸ்மியர்ல இருக்கிற செல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகுது. அதுதான் இந்த 2 minutesல நடக்குது. ஸோ 2 minutes வந்து நம்ம கம்மியாவோ கூடவோ ஆக்க மாட்டோம் யூஸ்வலா. எதுக்காகனா ஃபிக்சேஷன் ப்ராப்பரா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அசிட்டோன் ஃப்ரீ மெத்தைல் ஆல்கஹால் இதுதான் வந்து லீஷ்மேன் ஸ்டெயின்ல இருக்கிற ஆல்கஹால். ஸோ அதுதான் வந்து இப்போ நமக்கு 2 minutes ஸ்டெயின் பண்ண போகுது. ஸோ யூஸ்வலா நமக்கு ஸ்மியர் ஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெயினிங் கம்மியாவோ கூடவோ இருந்ததுன்னா ரீஸ்டெயின் இல்லைன்னா டீஸ்டெயின் பண்ண சொல்லுவோம். அந்த டைம்ல வந்து ரீஸ்டெயின் பண்ண சொன்னா இந்த ஸ்டெப்பை திருப்பி நமக்கு ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஸ்மியர் ஃபுல்லா பண்ணி முடிச்சு ஸ்டெயினிங் முடிச்சதுக்கு அப்புறம் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போது ஸ்டெயின் எடுக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டெயின் பண்ணணும்னா இந்த 2 minutes நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஸ்மியர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஸ்மியர் தான், நமக்கு ஸ்டெயினிங் தான் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டெயின் அண்ட் பஃபரை ஒரே நேரத்துல ஊத்திட்டு நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 minutes to 5 minutes நம்ம வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டெயினிங்கோட செகண்ட் ஸ்டெப்பை மட்டும் நம்ம ரிப்பீட் பண்ணா போதும், இந்த 2 minutes ஆஃப் ஃபிக்சேஷன் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம பண்ணதுக்கு அப்புறம் டீஸ்டெயின் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணணும். எதனாலனா ஆல்கஹால் இஸ் அ டீஸ்டெயினிங் ஏஜென்ட் இல்லையா, நமக்கு ஸ்டெயினை கம்மி பண்ணும். ஸோ அதனால நமக்கு ஓவர் ஸ்டெயின் ஆன ஒரு ஸ்மியரை டீஸ்டெயின் பண்ணணும்னா நம்ம ஆல்கஹால் வச்சு வாஷ் பண்றதுக்கு பதிலாக லீஷ்மேன் ஸ்டெயின் வச்சே வாஷ் பண்ணலாம், அது டீஸ்டெயின் பண்ணிடும்.
இப்போ 2 minutes ஆனதுனால அவங்க பஃபர் ஊற்றிருக்காங்க. அந்த சூப்பர்ஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு ஷைனியா பெட்ரோல் தண்ணியில் பட்டா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கம். இது பேர் வந்து ஸ்கம். ஸ்கம்னா என்ன அப்படின்னா எக்ஸஸ் ஸ்டெயின் வந்து மேலே ப்ரிசிபிடேட்டட் ஆகி நிற்கிறது தான் இந்த ஷைனி ஸ்கம்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்கம் வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டெயினிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்கம் ஃபார்மேஷன் வந்து எக்ஸஸ் ஸ்டெயின், நான் சொன்ன மாதிரி எக்ஸஸா இருக்கிற நம்ம ஸ்டெயினிங் போக எக்ஸஸா இருக்கிற ஸ்டெயினிங் தான் மேல வந்து அப்படி நிற்குது. ஸோ ஸ்கம் ஃபார்மேஷன் இஸ் அ சைன் தட் உங்களோட ஸ்டெயினிங் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைம்ல வந்து ட்ரை மட்டும் ஆயிடக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போது கீழே இருக்கிற ஸ்மியர் வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஃபர் வந்து டபுள் த அமௌண்ட் டு த அமௌண்ட் ஆஃப் ஸ்டெயின். நம்ம முதல்ல 8 drop to 10 drop ஸ்டெயின் போடுறோம் அப்படின்னா இப்போ லிஷ்மா ஸ்டெயின் போடுறோம்னா இப்போ வந்து 16 to 20 drops வந்து நம்ம என்ன பண்றோம்னா பஃபர் போடுறோம். இதுக்கப்புறம் திருப்பியும் டைமர் நம்ம ஆன் பண்ணிடுறோம். 5 minutes வந்து நம்ம டைமர் வைக்கலாம். ஸோ 5 minutesக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. 5 minutes ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ பண்ணணும் தண்ணியை. ஆக்சுவலாக வந்து ஸ்மியர் அந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடாது. நம்ம ஸ்மியர் எடுக்கும் போது என்ன ஆகும்னா மேலே இருக்கிற அந்த ஸ்கம் இருக்கு இல்லையா, அது அப்படியே போய் ஸ்லைட்ல உட்காந்துரும். ஸோ நமக்கு டெபாசிட்ஸ் நிறைய தெரியும். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ பண்ணும் போது அந்த ஸ்கம் மேலே இருக்கிறது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில போயிடும். அதனால நமக்கு வந்து டெபாசிட் ஆகிறது வந்து கம்மியாயிடும். இதுக்கப்புறம் இந்த வாட்டர் வந்து லைக் இது வந்து ஜஸ்ட் வாட்டர். ஸோ இது பிளெயின் வாட்டர். இதை வந்து நம்ம ஒரு 30 seconds நம்ம அப்படியே வச்சிருந்தா கூட டிஃபரன்சியேஷன் நல்லா நடக்கும். ஸ்மியர் இன்னும் பெட்டரா வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்மியரை எடுத்துட்டு வைப் பண்ணிட்டு, அதாவது அண்டர் சர்ஃபேஸை நல்லா வைப் பண்ணிட்டு லேபிள் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேக்ல வந்து நம்ம வச்சிடுறோம். இதுல வந்து டெய்ல் எண்ட் வந்து மேலையும் ஹெட் எண்ட் வந்து கீழேயும் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். ஏன் அப்படின்னா டெய்ல் எண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, நமக்கு எல்லாத்தையும் நம்ம அங்கதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்வெர்டடா வைக்கும் போது ஸ்டெயின் டெபாசிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட, வாஷ் அவுட் ஆகாம இருந்திருந்தா கூட அது அங்க போய் டெபாசிட் ஆயிடும். அது பண்ணக்கூடாதுங்கிறதுனால எல்லாமே ட்ரைன் ஆகி கீழே போகணும். ஹெட் எண்ட் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஹோல் ஸ்மியரும் இம்பார்ட்டன்ட் தான், பட் டெய்ல கம்பேர் பண்ணும்போது ஹெட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ டெய்ல் எண்ட் வந்து நமக்கு நல்லா ப்ரிசர்வ்டாக கிடைக்கும். தேங்க்யூ.